வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, சூப்பரான மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு ருசியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த குழம்புல நான் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். அது நான் குழம்புல இறக்க போகிற கடைசி நேரத்தில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது போட்டாலே வீடே மீன் குழம்பு வாசத்தில் தூக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு கொஞ்சம், வெந்தயம் வந்து கருகக்கூடாதுங்க, ஒரு மாதிரி பொன்னிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், வெங்காயத்தை போட்டதுமே ஒரு 4 பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இல்லைங்கிறவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஆனால் அதை விட உங்களுக்கு இதுதான் ருசி நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 4 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளியை லேசாக வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் போட்டுடலாம். இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், தனியாத்தூள் 2 ஸ்பூன். நம்ம எந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுக்கிறோமோ அதை விட டபுளாக நம்ம தனியாத்தூள் போடணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நான் ஒரு தக்காளி சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து புளியோட தண்ணிங்க. இப்போ நான் 2வது தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம புளி கரைச்சதோட 2வது தண்ணிங்க அது. இந்த மாதிரி புளியோட 2 தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்பு எப்பயுமே புளிப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ புளி அதுக்கேற்ற மாதிரி நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணணும். இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மீனை ஆட் பண்ணணும். மீன் குழம்புக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று இருக்குங்க. அது இன்னும் ருசியையும் நம்ம வாசத்தையும் நல்லா கூட்டி கொடுக்கும். அது என்ன டிப்ஸுங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதை நம்ம கடைசியில் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சங்கரா மீன் தாங்க எடுத்திருக்கேன். மீனை அப்படியே உள்ளே போட்டுடலாங்க. எப்பயுமே குழம்புக்கு வந்து பெரிய மீனை விட பொடியாக இருக்கிற மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ வந்து மீனை போட்டுட்டு இது மாதிரி லைட்டாக ஒரு கிளறிட்டு அப்படியே சிம்லேயே விட்டுறணுங்க. சிம்லேயே அது வந்து நல்லா வெந்துடும். நீங்கள் ரொம்ப கிளறினீங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு இது பாருங்கள் சூப்பராக கொதிக்குது இல்லைங்களா. இப்போ மீன் நல்லா வெந்திருக்கும். பொறுமையாக எடுத்திங்கன்னா தெரியும். இது பாருங்கள், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஸோ இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேகணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் வச்சுருக்கேங்க. வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக வெஜிடேரியனில் புளி குழம்புக்கெலாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக வெல்லம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி வெல்லத்தை போட்டு லைட்டாக இது மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ குழம்பு நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று சொல்கிறேன், டிப்ஸை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சாம்பார் வெங்காயத்தை தட்டிக்கோங்க. நல்லா தட்டிட்டு குழம்பை இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி மேலே போட்டுருங்க.
இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசம் அப்படியே சூப்பராக வரும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதை எனக்கு ஹோட்டலில் வந்து குக் ஒருத்தர் சொன்னார் இந்த டிப்ஸு. பட் உண்மையிலே அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெங்காயத்தை தட்டி போட்டிங்கன்னா போதுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து குழம்பு சிம்லேயே தாங்க இருக்குது. ஸோ சிம்லேயே இன்னும் 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு லைட்டாக கொதிக்குது இல்லைங்களா, அவ்வளோதாங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடே வாசமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.